கண்டுக்காம இருந்தா களவாடப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்கு. இப்போ லீவு டைம் அப்படின்னா ஒர்க்கிங் டைம்ல இப்படி நடக்காது அப்படின்னா அதையும் விட்டுருவாங்க வாடகைக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே வந்து ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலு. அதில் ஒரு கிறிஸ்துவ ஆலயம் மாதிரி அதை காட்டணுங்கிறதுக்காக இல்லை அது கிறிஸ்துவ பள்ளின்னு காட்டுறதுக்காக முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி அங்கே அந்த ஸ்கூல் மேலே ஒரு இயேசு அவருடைய ஒரு சிலையை தூக்கி வச்சுருக்காங்க. வச்சுட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சிருக்காங்க. முடித்த பிறகு அதையெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் டிஸ்மேண்டில் தானே பண்ணோம். அப்படியே இருக்கட்டும், இது கிறிஸ்துவ ஸ்கூலாகவே ஆகட்டும் அப்படியே முடிவு பண்ணாங்களா என்னன்னு தெரியல, அப்படியே வச்சுட்டாங்க. இதை அங்கிருந்த கண்காணித்த இந்து முன்னணியினர் இதை அகற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறேன்? கடந்த திமுக ஆட்சியில தேர்தல் பிரச்சாரத்தின் போது, தேர்தல் பிரச்சாரத்துல மட்டும் இல்ல, எந்த மேடை பேச்சு இருந்தாலும் சரி, அவங்க வழக்கமா சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, பாஜக உள்ள வந்துரும் இல்லைங்களா, உள்ள வந்துரும். இதான் அதுக்காக நீ திமுக ஓட்டு போல திராவிட மாடல் ஆதரிக்கணும், இல்லாட்ட பாஜக உள்ள வந்துரும் அப்படி சொல்லி சொல்லி கடைசியில இப்ப தாவேக்கா உள்ள வந்துருச்சு. இல்ல, தாவேக்கா நீங்க சொல்றீங்க, இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டார். பாஜக வரல, RSS வரல, இயேசு கிறிஸ்து வந்துட்டார். சட்டசபைக்குள்ளே வந்துட்டார், பைபிள் வசனம் பேசுறார், தேவனின் பிள்ளை ஆமா, கிராமம் கிராமமா இப்ப சர்ச்சா வரப்போறார். அரசு பள்ளிக்கூடத்துல இயேசு வந்துட்டார். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை தமிழக வாக்காளர்கள் கொண்டு விட்டுருக்காங்க. பல பேர் இன்னைக்கு கூட, நேர்த்தி கூட ஒரு பள்ளிக்கூடம் போகக்கூடிய 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள், நம்ம டியூஷன் சென்டர் நடக்குது இல்லையா, போய் பேசும்போது விஜய் ஆகாயத்திலிருந்து குதித்த ஒரு தேவதூதன் போல 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆக எல்லா இந்துக்களும் ஓட்டு போட்ட தாவேக்காவை தேர்ந்தெடுத்த எல்லாருமே என்ன பண்றாங்க, நடிகர் விஜய் நம்ம விஜய் நம்ம விஜய் இப்படிதான் சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்திருக்க CM விஜய். ஆக நம்ம என்ன நினைக்கிறோம், நடிகர் விஜய் நம்ம விஜய் CM விஜய். ஆனால் யார் தெளிவா திட்டமிட்டு இருக்கிறார்களோ அவங்க தெளிவா தான் இருக்காங்க. அவங்க ஜோசப் விஜய் தான் பாக்குறாங்க. அந்த தைரியத்தில் பல செயல்கள் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன. நாம் கண்ணை இன்னும் மூடிட்டே இருக்கும். இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல லீவ் சமயத்துல ஷூட்டிங் நடக்குது, இயேசு கிறிஸ்து படத்தை வச்சு ஒரு ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் செய்தி. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல எதுக்கு ஷூட்டிங் கொடுத்தாங்க? கேள்வி வருது இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து பொம்மை இருக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய ஸ்கூல்லே காட்டியிருக்கலாமே, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல காட்டுறாங்க? புரிஞ்சுங்களா? அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த மாதிரி காட்டுறாங்கன்னா இன்னொரு இப்ப ஒரு நோக்கம் என்னன்னா, ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி நடப்பதா காட்டினா கிறிஸ்துவ ஸ்கூல்லே காமிச்சிருக்கலாம். ஏன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல காட்டுறாங்க? இவன் என்ன சொல்றான்னா, பொதுப்படையாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, கல்வி என்பதே கிறிஸ்தவர்கள் கொடுத்ததுதான் இந்த நாட்டுக்கு என்பது போன ஒரு நெரேட்டிவ் ஏற்கனவே அப்பாவு காலத்துல போனதுல சொல்லிட்டே இருந்தார் அவர். ஆரம்பத்தில இருந்து எல்லா அமைச்சர்கள் பேசினாங்களே. ஆகவே அந்த நெரேட்டிவை நியாயப்படுத்துவது போல இயேசு கிறிஸ்து சிலை வச்சாலும் பிள்ளால பள்ளிக்கூடமே இருக்கும். அப்படி ஒரு நெரேட்டிவ் மனசுல புகுத்துறாங்க. கிறிஸ்தவர்கள் தான் எல்லாம் செஞ்சாங்கன்னு அப்பாவை தான் சொல்லியிருந்தாரு. நல்லா செஞ்சுட்டாங்க. நல்லா செஞ்சுட்டாங்க. அப்ப ஒரு கிறிஸ்டியன் அஜெண்டாவை திணிப்பதற்காக ஒரு அரசு பள்ளிக்கூட வளாகம் பயன்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால் அது முதல்ல தப்பு. எப்படி அந்த மாதிரி அனுமதி கொடுத்திருக்கலாம்? நீங்க சொல்றபடி எடுத்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணிட்டு போகணும் இல்லையா? ஸ்கூல் திறக்கும் போது ஏன் வச்சிருக்கான்? அப்ப என்ன நோக்கம்னா, அப்படியே இருந்துட்டு போட்டோமே, இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் வழிபட்டாங்கன்னா வழிபட்டோம், 4 பேர் கம்யூனிட்டானா ஆகட்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு இது செய்யப்பட்டிருப்பதாக நான் பாக்குறேன். நம்ம ஃபேமஸா ஒரு ஒட்டக கதை சொல்லுவாங்க. பாலைவனத்துல ஒரு டென்ட் போட்டு தங்கியிருந்தாங்க. ஒட்டகம் குளிருது, நான் மூக்கு மட்டும் உள்ள நீட்டிக்கிறேன்னு சொல்லி உள்ள வருமா, மூக்க நீட்டுமா, அப்படியே முதுக நீட்டுமா, அப்புறம் உள்ள ஃபுல்லா வெளியில போயிடுவாங்க. இப்படிதான் அந்த ஒட்டகத்து கதையை போலத்தான் உள்ள ஒரு சின்ன விரல் நுழையிற அளவுக்கு இடம் கொடுத்தால் கூட போதும், உள்ள நுழைஞ்சு முழுக்க ஆக்கிரமிக்கக்கூடிய இந்த மனம் கொண்டவைதான் இந்த ஆப்ரகாமிக் ரிலிஜன் என்கின்ற கிறிஸ்டியன் இஸ்லாம் ரெண்டுமே. அதனால அந்த ஹிந்து முன்னணி தொண்டர்களை பாராட்டுற சரியான நேரத்துல அதை போராடி அதை மீட்டிருக்க அகற்ற சொல்லியிருக்கிறார்கள். அவங்களுக்கு பெரிய ராயல் சல்யூட். அதனால ஹிந்துக்கள் நாம் எல்லாரும் இனிமேல் ரொம்ப உஷாரா இருக்கணும்.
சும்மா அப்படியே இருந்தோம்னா ஹைஜாக் பண்ணி எடுத்துட்டே போயிடுவாங்க. அதனால ஹிந்துக்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புணர்வு வந்திருக்கிறது. ஹிந்து மண்ணி மட்டுமே வந்து எல்லா இடத்துலயும் வேலை செய்ய முடியாது. ஒவ்வொரு ஹிந்துக்களும் அந்த மாதிரி உங்க பயில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க. இல்லாவிட்டால் கூடிய விரைவில் இது ஒரு பெரிய கிறிஸ்துவ தேசமா மாறுவதற்கான ஒரு முயற்சி நடக்கும். ஏனென்று சொன்னால் விஜய் அந்த மாதிரி செய்யாவிட்டால் கூட விஜய் பெயரை சொல்லி செய்வதற்கு பல பேர் தயாராயிருக்காங்க. அந்த தைரியம் விஜய் வந்தே பல தைரியத்தை கொடுத்திருக்கிறது. அதனால இந்த இப்படிப்பட்ட செயலை செய்த அந்த அரசு அந்த பள்ளி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கணும், விசாரிக்கணும். ஏன்னா சமீபத்துல பார்த்தோம், இது வரைக்கும் வந்து ஒரு சர்க்கிள் அரசு சர்க்கிள் இன்னும் அது செயல்பாட்டில் இருக்கு. தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தால் கூட மதம் சார்ந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் அந்த சிஇஓ மாவட்ட கல்வி அதிகாரி கிட்ட நீங்க முன் அனுமதி வாங்காமல் செய்ய முடியாது. சர்க்குலர் இருக்குல்ல, இன்னும் இருக்கு, ஸ்டாலின் போட்ட சர்க்குலர். அது அப்படி இருக்கும்போது தனியார் பள்ளிக்கு அது பொருந்தும் என்று சொல்லும் போது எப்படி ஒரு இயேசு கிறிஸ்து வைத்து வரக்கூடிய ஒரு ஷூட்டிங் நிகழ்ச்சி எப்படி அரசு பள்ளிக்கூடத்தில் நடத்தினா எப்படி அனுமதி கொடுத்தாங்க? அந்த கல்வி அதிகாரிக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப கல்வி அதிகாரி ஷுட் ரிப்ளை. அப்ப மாவட்ட கல்வி அதிகாரி, அந்த ஹெச்எம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் இதுக்கு பொறுப்பாளி ஆகிறார்கள். வருவாய்த்துறை அதிகாரிகள் பொறுப்பாளி ஆகிறார்கள். அவர்கள் எல்லாருமே சட்டத்தின் பிடி நிறுத்தப்பட வேண்டும். இல்லாட்டியும் சர்க்கிள் எடுங்க. ஆகவே இந்துக்கள் விழிப்போடு இருந்து இருக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. ஹிந்து மண்ணிக்கு வாழ்த்துக்கள்.